என் உயிரை வாங்காத ஃபர்ஸ்ட் போனை வை. சிஸ்டர் என்னாச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்னன்னா பண்றது, அவர் வேற தங்கத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் பேங்க்ல வச்சுட்டாரு. 7000 ரூபாய்க்கு வச்சாரு, இப்ப 15000 ஆயிருச்சு. என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கே சிஸ்டர் டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு சூப்பர் பிளேஸ் கூட்டு போறேன். பேங்க்குக்கு போயிட்டு உங்க தங்கத்தை மூட்டிட்டு இன்னைக்கு தங்க வேலை என்ன இருக்கோ அது மிச்சத்தை உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க. நீங்களும் இதே மாதிரி கோல்டு அடகு வச்சுட்டு மீட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. தங்க பணம் கேஷ் ஃபார் கோல்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதை மாத்திரம் ஃபில் பண்ணா மாத்திரம் போதுங்க. அவங்களே உங்க பேங்க்ல நீங்க அடகு வச்ச நகையை மீட்டு இன்னைக்கு தங்கத்தோட ரேட் என்ன இருக்கோ பேலன்ஸை உங்ககிட்ட கேஷாவே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நமக்கு தங்கத்தை விற்கணும்னா எல்லா இடத்துலயும் இன்னைக்கு தங்கமோட கிராம் ரேட் என்ன இருக்கோ அதுதானே கேஷா தருவாங்க. நம்ம தங்க பணம்ல அப்படி இல்லைங்க. இதை நான் ஃபுல்லாவே செல் பண்ணோம். கோல்டு ரேட்டுக்கு எடுத்துப்பீங்களா இல்ல சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது போடுவீங்களா? நீங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? மற்ற கம்பெனிக்காரன் தான் சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க, நம்மளாம் அந்த மாதிரி சர்வீஸ் சார்ஜ் போடவே மாட்டோம் சார். இன்னைக்கு கிராம் ரேட்டே 14,900 ரூபா தான் சார். நம்ம இன்னைக்கு ரேட்டுக்கு எக்ஸ்ட்ரா 300 ரூபா போட்டு 5,600 ரூபா குத்துலாம் சார். என்ன ஜி சொல்றீங்க? இன்னைக்கு கோல்ட் பிரைஸோட நீங்க 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரீங்களா ஒரு கிராமுக்கு? எவன்கிட்டயும் போய் கையேந்தணும்னு அவசியம் இல்லை. என்னோட கஷ்டத்துக்கு என் கையில இருக்க தங்கம் தான் கடைசியா உதவி பண்ணிச்சு. நான் கூடுவாஞ்சேரியில இருக்க தங்கப்பணம் பிரான்ச்சுக்கு போயிருந்தேன். அவங்க சென்னை மாத்திரம் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்டோ வெப்சைட்டோ கொடுக்குறேன். நீங்க கால் பண்ணா மாத்திரம் போதும், உங்க வீட்டுக்கே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க.